சரிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கெல்லாம் கிளம்புறோம். நீங்க எல்லாம் கண்டிப்பா எங்க ஊருக்கு வரணும். சரிங்க. எங்க பிள்ளைக எல்லாத்தையும் கூட்டிட்டு வாரோம். ஆ அக்கா, அவங்க வீடாது ஊர்ல, எங்க வீடு இங்கதான். அதனால அடிக்கடி வாங்க. கண்டிப்பா வாரோம். சரி, கிளம்புறோனே. இங்க வந்து தங்கி கல்யாணத்தை முடிச்சுட்டு மறு வீடு மாப்பிள்ளை விருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இத்தனை நாள் இவ்வளவு சொந்த பந்தத்துல யாருக்கும் எந்த ஒரு சின்ன கஷ்டமும் வராம ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, நீங்கெல்லாம் இங்க இருந்து தங்கி இந்த அளவுக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிச்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட நம்ம உறவு முடியறது கிடையாது. அடுத்தடுத்து கண்டிப்பா வாங்க. இன்னும் கொஞ்ச நாளே என் மருமக வளைகாப்பு வந்துரும். அதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னே எங்க வீட்டுக்கு வந்துடணும். அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? என்னைக்கு வளைகாப்புன்னு ஃபோன் மட்டும் போட்டு சொல்லுங்க. டான்னு இங்க வந்துருவோம். சரிங்க. சரிங்க, அப்படியே பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நாங்க ஊருக்கு கிளம்புறோம். அடுத்தடுத்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. டேய் கண்ணா, என் மருமகளை கூட்டிட்டு வாடா. ஏதோ வந்துருவாங்க, கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி, நாங்க கார்ல வெயிட் பண்றோம். சரிங்க, போயிட்டு வரோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. ம் அம்மா, நந்தினி வாமா. டேய் கண்ணா. அம்மா, போயிட்டு வரோம்மா. சரிப்பா, அடிக்கடி வந்து போங்க. இதுவும் உங்க வீடுதான். சரிங்கம்மா. டேய் கண்ணா, அப்பா, கல்யாணம் முடிக்கிறது பெருசு இல்லடா. கல்யாணம் முடிஞ்சு நம்மள நம்பி வந்த பொண்ண கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும், புரியுதா? சரிங்கப்பா. வீட்ல வெங்காயத்தை கூட தடை பண்ணிடுறேன்ப்பா. வெங்காயத்தையா? ஆமாப்பா, அதனாலயும் கண் கலங்குமே. டேய். சரிதான் கண்ணா. தடை பண்ணிரு. இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருங்க. நந்தினி. அம்மா, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. ஆனா என்ன மாதிரி மட்டும் இருந்துராத. காசு பணம் எல்லாம் பெருசா இருக்கலாம், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அன்பு மட்டும்தாமா நமக்குன்னு கடைசியா ஒரு ஆள் துணையா இருப்பாங்க பத்தியா. அந்த அன்பு மட்டும்தாமா பெருசு. காலம் கடந்த பிறகு நான் உணர்ந்திருக்கேன். என்னோட துணை நல்ல துணைங்கிறனால என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இதே மாதிரி எல்லாத்துக்கும் வாழ்க்கை அமையாது. அமைஞ்ச வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டு வர்றது நம்ம கையில தாமா இருக்கு. உனக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்கம்மா, எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறேன். சரிடா தங்கம். சிவானி அங்க அவ வீட்ல இருக்கா. அம்மா போ, முதல்ல பாத்துட்டு போறேன். சரிடா. நந்தினி, சிவானி இங்க இல்லைன்னு வராம விட்டுறாத. அப்பப்போ வந்துட்டு போமா. கண்டிப்பாப்பா, வாரத்துல ஒரு நாள் இங்க வந்துடுறேன். சரிம்மா. அப்பா போயிட்டு வரோம். அம்மா போயிட்டு வரோமா. சரிங்கய்யா. சக்தியா? அப்பா பாத்துட்டேன்ப்பா, சொல்லிட்டேன். சக்தி தீரு எல்லார்கிட்டயுமே சொல்லியாச்சு. அவங்க நாங்கெல்லாம் கிளம்புறோம்ல, எங்களுக்கு ஜாமான்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, நான் பாத்துக்கிறேன். அப்பா அம்மா கார்ல வெயிட் பண்றாங்க, பாத்து போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. தமிழ் கிளம்பியாச்சா? ஆமாப்பா, போயிட்டு வரோம். நீங்க சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பா வாரம் வாரம் இங்க வீட்டுக்கு வந்துடுறோம். சரியா? ஆமாமா, நீங்களும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாங்க. சரிடா கண்ணு. இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நேரா உங்க புது வீட்டுக்கு போகவா? ஆமாமா, சும்மா பால் மட்டும் காய்ச்சிருக்கு. இனி அம்மா வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கே புது வீட்டுக்கு போய் அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி. அத்தை மாமாலாம் எங்க கூட தான் இருப்பாங்க. ஊர்ல தோட்டத்தை பார்க்க ஆள் விட்டுட்டாங்க. இனி எல்லாருமே இங்கதான். ஓ சூப்பர்மா. அப்புறம் நீ படிக்க போறதா சொன்னாங்க. நல்லா படி, அதே மாதிரி உன் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கோ. சரிங்கம்மா. அப்பா போயிட்டு வரோம்ப்பா. அப்பா அம்மா அத்தை மாமாலாம் எல்லாத்தையும் பேக் பண்ணதை எடுத்துட்டு வராங்க. நாங்க சிவானி கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறோம். சரிடா சரிடா கண்ணு, பாத்து போயிட்டு வாங்க. வரோமா. சரியா. என்னங்க, ஒவ்வொரு ஆளா கிளம்ப கிளம்ப மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஆமா சிவகாமி, இப்பவும் ஒரு 10 நாளைக்கு மேல நம்ம கூடயே எல்லாரும் இருந்துட்டாங்களா. இன்னைக்கு எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பும் போது எதையோ இழக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமாங்க. வாங்க வாங்க, கிளம்பியாச்சா? ஆமாண்ணே, எங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமா சிறப்பா முடிச்சாச்சு. ஆமாமா, அதுக்கு தானே நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டது. ஆமா ஆமா, ஆசைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். எல்லாத்தையும் தாண்டி இப்ப பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க. சரிங்க சிவகாமி, நாங்களும் கிளம்புறோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் எல்லாரும் கூடணும்னு இல்ல. வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் கணக்கு வச்சு இப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கலாம். கண்டிப்பா. இதோ இப்ப வீட்டுக்கு போனதும் வாட்ஸ்அப்ல நம்ம குடும்பம்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம். அதுல எல்லாத்துக்கும் எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டயத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்றோம். ஓகேவா? ஓகே ஓகே, சூப்பர், நல்ல ஐடியா. ஃபர்ஸ்ட் குரூப் ஆரம்பிப்போம். டெய்லி எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க. கண்டிப்பா. சரிண்ணே, நாங்க கிளம்புறோம்.
இளையமக்கா ஊருக்கு கிளம்புறாங்களாம். அவங்கள அப்படியே பஸ் ஏத்தி விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போனோம். அதனால போயிட்டு வரோனே. சிவகாமி போயிட்டு வாங்கங்க. அடுத்தடுத்து பாப்போம். வாங்க வாங்க, கிளம்பியாச்சா? ஆமாமா. அப்பா போயிட்டு வரோம். அடுத்து எப்பெல்லாம் ஊருக்கு வரோமோ கண்டிப்பா இங்கேயும் வந்துடுறோம். சரியா. பஸ்லன்னு சொன்னாங்க. பையன் பஸ்ல அவனாட்டுக்கு இருந்துக்குவானா? அப்பா அவனுக்கு ஒரு இடத்துல நிக்க தான் செய்யக்கூடாது. நடந்துகிட்டே இருக்க எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தா அவர் ஆட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பாரு. இப்பவே வேடிக்கை பார்க்கணுங்கிறானா? ஆமாமா. அவனுக்கு என் நேரமும் வேடிக்கை தான். வேடிக்கை பார்க்கணும், பழக்கம் பேசணும். அவர் வாட்டுக்கு சந்தோஷமா இருப்பாரு. இந்த வயசு அதுக்குரிய வயசு தானே, அனுபவிக்கட்டும். ஆமா, அவ்வளவுதான். மீனாட்சி பிள்ளை எங்க? இதோ ராஜு கூட வாராங்கண்ணே. சரிமா சரிமா. சரிண்ணே, கிளம்புறோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல பஸ். இப்ப போனாதான் சரியா இருக்கும். கிளம்புறோமா? சரிம்மா சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. டாக்டர் மேடம். ஆமா, அடிக்கடி கால் பண்ணுங்க. கண்டிப்பாமா. சரிம்மா. போயிட்டு வரையா. அங்க சிவானிய பார்த்து சொல்லிக்கிட்டு தான் போவோம். சரிங்கம்மா. என்னங்க இங்க பாருங்க, இதனாலதான் பூமாரி கோபப்படுவா. ஆமா. என்ன என்ன சிரிக்கிறீங்க? ஒன்னே இல்லம்மா. உங்க அத்தை பூமாரி எங்க? வாராங்க. ஓய் சங்கவி, ராகவி, காலேஜ்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பரா போகுது. ஆனா என்ன, இங்க வந்து 4 நாள் லீவு போட்டோம். அதுக்கு தான் போய் என்ன பண்ணன்னு தெரியல. 4 நாள் தானே, சமாளிச்சுக்கோங்க. அடுத்த லீவு போடாம போய்க்கலாம். சரிங்க பாட்டி. பாட்டி நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ராஜு. அம்மா நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டியதே இல்ல. திரு சக்தியை பார்க்க நான் அடிக்கடி வரத்தான் செய்வேன். சரியா. அப்பா கிளம்புறேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்கய்யா. பூமாரி. மாமா வாங்க மாமா, அத்தை வருவாங்க. அவ வருவா. இன்னைக்கு வீட்ல வந்து என்ன பண்ண காத்து கிடக்காளோ. என்ன மாமா? ஒன்னும் இல்லம்மா, வாங்க போலாம். மாமா பஸ்ல ஏத்தி வர வரைக்கும் நீங்க தான் கூட இருக்கணும். சரிம்மா. சரியா தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. ஏய் ராகவி நட. சரி மாமா. பாத்தீங்களாங்க என்ன சேட்டை பண்ணுதுகன்னு? ஆமாமா. சரி சரி விடு, ஊருக்கு வர்ற நேரம் தானே. அந்த நேரம் மட்டும் பூமாரி கிட்ட ராஜு வசம் வாங்கிட்டோங்கிறீங்களா? அடியே வாங்கினாலும் வாங்குவான். ரெண்டும் இந்த பாடு படுத்துனா. ஆமாங்க. பூமாரி இதே மாதிரி அடிக்கடி வந்து வந்து போ. கண்டிப்பா வாரேன் ஸ்வேதா. அது மாதிரி எங்க வீட்ல ஏதாவது டிஃபரெண்டா சமைச்சா, அதான் புளியோதரை, வெஜ் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது சமைக்க முதல்ல உனக்கு நான் கண்டிப்பா கொண்டுட்டு வரேன். சரி பூமாரி. அப்புறம் வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சரியா சாப்பிடாம இருக்காத. நல்லா சாப்பிடு. சாப்பிட்டாதான் கிறுகிறுப்பு குறையும். சரியா? அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த மாத்திரைய கண்டினியூ பண்ணு. மாத்திரை சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு, டானிக் குடிச்சா வாமிட் வருதுன்னு எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிடாத. இல்ல கரெக்டா சாப்பிட்டுருவேன். நான் மறந்தாலும் சக்தி கரெக்டா எடுத்து கொடுத்துருவாங்க. சரிம்மா. டெய்லி கால் பண்ணு. கண்டிப்பா. அப்புறம் தெரியும் சக்தி 3 மாசத்துக்கு உன்னை எங்கேயும் கூட்டிட்டு வர மாட்டாங்கன்னு. 3 மாசம் முடிஞ்சதும் அங்கங்க எல்லார் வீட்டுக்கும் வா. கண்டிப்பா. சரி போ, நான் கிளம்புறேன். நீ போய் படுத்து ரெஸ்ட் எடு. பூமாரி படுத்தே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது வேலை பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. கொஞ்சம் கஷ்டம்தான் போல. ஆமா ஸ்வேதா, சும்மாவா சொன்னாங்க டைம்ங்கிறது வரம்னு. கஷ்டப்படாம கிடைக்குமா? ஆனா இது ஒரு சுகம்தான். அவ்வளவுதான். இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு எதுவுமே கஷ்டமா தெரியாது. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி பூமாரி. அம்மா போயிட்டு வரேம்மா. சரிம்மா. அப்பப்ப என் மருமகளை வந்து பாத்துக்கோ. அப்புறம் நீ சொன்ன மாதிரி புளியோதரை, புளிக்குழம்பு, புளி துவையல், தக்காளி சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் செஞ்சேனா ராஜு டக்குல கொடுத்து விடு. ஏன்னா இந்த டைம்ல நம்ம வீட்டுல சமைச்ச சாப்பாடை விட இந்த மாதிரி சொந்த பந்தம், அக்கா தங்கச்சி, பக்கத்து வீடு அவங்க ஆசையா சமைச்சு கொடுக்கறத சாப்பிட ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஆமாமா, நானே அது மாதிரி நினைச்சிருக்கேன். அதனால தான்டா ஒரு நாள் இங்க வர முல்லாட்டி ராஜுட்ட கூட கொடுத்து விடு. ஏன் மருமக சாப்பிட்டுக்குவா. கண்டிப்பாமா, நீங்க சொல்லவே தேவையில்லை. ஸ்வேதாக்காகவே வாரத்துல 3-4 நாள் அவளுக்கு பிடிச்சதா கேட்டு சமைச்சு நான் கொடுத்து விடுறேன். சரிம்மா. அம்மா வாசுகி சிவானி வீட்டுல இருக்கா. வந்ததும் நாங்க கிளம்பிட்டோம்னு சொல்லிடுங்க. நான் அடுத்த அவட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். சரிடா, நான் சொல்லிடுறேன். அப்பா கிளம்புறேன்ப்பா. சரிடா கண்ணு. ஸ்வேதா உடம்ப பாத்துக்கோ. வாமிட் வருதுன்னு சாப்பிடாம இருக்காத. சரி பூமாரி. ஸ்வேதா. அத்தை அம்மா என்னம்மா பண்றாங்க? சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க அத்தை. வள்ளியாக்காவோட சேர்ந்து கிச்சனை ஒதுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? அம்மா எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு? சும்மா இருக்க சொல்லு. இருக்கட்டும் அத்தை, அம்மாக்கு இதுதான் நேரம் போகுதாம்.
அதனால சின்ன சின்ன வேலை தானே, இருக்கட்டும் அத்தை. சரிம்மா, சரி இரு, நானும் போறேன். நானும் கூட சேர்ந்து எல்லாத்தையும் பாக்குறேன். சரிங்க அத்தை. நீ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேலமா? சாப்பிட்டே அத்தை. சரி போ, ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. திரு, வாசுகி, சிவானி வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்க வந்துட்டு தான் கிளம்புவாங்க. அப்ப கூட நீ வா, சரியா? சரிங்க அத்தை. மாத்திரை போட்டோன்னா ஒரு மாதிரி தலை சுத்துது, அதனால நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சரிடா கண்ணு, ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். அத்தை ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரேன். ஐயோ வேணாம் அத்தை, இப்ப சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸ்வேதா, சாப்பாடு கூட நீ அவ்வளவா சாப்பிட வேண்டாம். பசிக்கிற நேரம் சாப்பிடு. ஆனா கண்டிப்பா ஜூஸ் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு கையாவது எடுத்துக்கோ. உடம்புக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். அத்தை நீ போ, அத்தை போட்டு கொண்டு வரேன். சரிங்க அத்தை. என்னங்க, நம்ம மருமக ரொம்ப அசந்து போயிருக்கால? ஆமாமா, நீ சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடு. கொஞ்சம் தெம்பாது இருக்கும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அண்ணன் ஆபீஸ் போயாச்சு, நானும் கிளம்புறேன். திரு கிளம்ப முதல்ல எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்க. திரு கடைக்கு போயிட்டு சாயங்காலம் அப்படியே வாசுகியை கூட்டிட்டு போவான்னு நினைக்கிறேன். சரிம்மா, சாயங்காலம்னா நான் வீட்ல வந்து கூட பாத்துக்கிறேன். சரிங்க. சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். மருமகளையும் சரி, மருமகளோட அப்பா அம்மா நம்ம சமந்தாரையும் சரி நல்லா பாத்துக்கோ. அதெல்லாம் பாத்துக்கிறேங்க, நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல. சரிம்மா, போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னை மன்னிச்சு இந்த அளவுக்கு என்கிட்ட சகஜமா பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இப்பெல்லாம் தினம் ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறீங்க. இதுவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லைஃப்ல ரொம்ப சந்தோஷத்தை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். என்னதான் காசு பணம் இருந்தாலும் இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் சொர்க்கம். நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க, பாப்பா விளையாட்டு பாருங்கனே. அபிக்குட்டி, பாட்டி கிட்ட சாரி மாலுக்கு நிக்கிற. ஓ, உங்க அப்பாட்ட இப்படிதான் விளையாடுவீங்களா? சரிதான். சரி, நாம எல்லாம் சேர்ந்து ஊருக்கு போலாமா? ஆமாடா கண்ணு, உங்க வீட்டுக்கு தான். ஆமா, உங்க அப்பா பிறந்து வளர்ந்த வீடு. அங்க போய் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாமா? இந்த வீடு எப்பயாவது ஒருக்கா வந்து போலாம். இதுக்கு பதில் சொல்லு. சொல்லு. என்னங்க? சொல்லு, என் பேத்தி கேக்குறாள. கேப்பா கேப்பா. அபிக்குட்டி, வீடு என்ன கையளவா இருக்கு? தூக்கி பேக்ல வச்சு கொண்டுட்டு போக. தனியா விட்டுட்டு போக கூடாதா? சரி, உங்க அப்பாட்ட சொல்லி பெரிய பெரிய வண்டியா ஒரு 4 வண்டி வாங்கி இந்த வீட்டை தூக்கி அப்படியே வண்டி மேல வச்சு நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுவோம். பாத்தியாமா எப்படி பேசுறானு? அதானேமா, எவ்வளவு அழகா பேசுறா. இப்ப பக்கத்துல சத்து நோக்கு போக ஆரம்பிச்சாலா? அதுல இருந்து நம்ம அபிக்குட்டிக்கு கொஞ்சம் வாய் கூடிருச்சு. ஓ, என் தங்கம் அறிவாதான் பேசுமா? சரிதான் சரிதான். மா, ராம் வாயா, இங்க பாரு உன் மக என்ன பேச்சு பேசுறானே. மா, அவகிட்ட இப்படி பேச்சு கொடுத்தாலே போதும், ரொம்ப சந்தோஷப்படுவா. நம்ம கிட்ட அவ வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பா. ஆமையா. ராம், வேலை முடிஞ்சதா? இல்லப்பா, நான் தான் வீட்டுக்கு சும்மா வந்தேன். ஓ சரி சரி. அப்பா லட்சுமணன் எங்க? அவன் ஸ்டேஷன் போயிருக்கான்டா. அப்படியாப்பா? ஓஹோ, மொத்த ஃபேமிலி இங்க இருக்கு. தம்பி ஸ்டேஷன், அப்பனா என் பொண்டாட்டி. ராம, டீ காஃபி ஏதாவது கொண்டு வருவாயா? இல்ல இல்ல, வேண்டாம் பாட்டிமா. பாட்டிமா, சிவானி இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, இப்பதான் மாடிக்கு போனா. இரு, கூப்பிடட்டுமா? ஐயோ இல்ல பாட்டிமா, நான் போய் பாத்துக்கிறேன். சரியா. அப்பா அம்மா போயா? லட்டுமா? சரிடா கண்ணு, விளையாடு. சிவானி, இதோ 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 வாரேன். வாவ், சூப்பர். கீழையும் எல்லா வேலையும் முடிஞ்சது. இங்க ரூமையும் சுத்தமா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சரி ஓகே. ராம் வர இனி எவ்வளவு நேரம் ஆகுதோ? நம்ம கீழே போய் அபிக்குட்டியை கூட்டிட்டு போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம்.
ஸ்வேதா ஒரே வாமிட்டா இருக்குன்னு சொன்னா. ஸ்வேதாவும் பார்த்துட்டு வருவோம். ச்சே, வீட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஜாலியா இருந்துச்சு. இப்ப என்னன்னா அவரார் வீட்டுக்கு போயாச்சு. வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. ம் அதான் நான் வந்துட்டேனே. ஆள் இல்லைன்னு ஃபீல் பண்றியா? ஆ இல்ல இல்ல, ஏதாவது பயமுறுத்தலாமா? ட்ரை பண்ணுவோம். மியாவ். ஏரா, வந்துட்டியா? பூனை மாதிரி வந்து நின்னுக்கிட்டு பூனை மாதிரி கத்துறியா? ஒண்ணா மியாவ். ஏய் பூனை, எங்க இருக்க? பூனையா? தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளா? எங்க இருக்க திருட்டு பூனை? திருட்டு பூனையா? என்னடா, என் புருஷன் வீட்ல இல்லாத நேரம் வந்து என்னையே பயமுறுத்துறியா? என்னடா? ம் ஓய் பூனை, என்ன அமைதியா இருக்க? இப்ப பேசு. ம் பேசலாம் முடியாது. ராம். நான் திருட்டு பூனையா? ஆமா. ஓஹோ, சரி சரி, இதோ வாரேன். ஓய், பக்கத்துல வந்த ஹா, என்ன பண்ணுவ? அத்தை மாமா கீழே இருக்காங்க. ஓகே, கூப்பிடுவேன். கூப்பிடு. கத்துவேன். கத்து கத்து. பூனைய பார்த்தா பயந்து கத்துறதானே? ஆ ஏய் ராம். என்ன தனியா நின்னு பேசிட்டு இருக்க? அதான் நீ பக்கத்துல இல்லையே. இப்போ வந்துட்டேன்ல. ராம், உனக்கு இன்னும் ஆபீஸ் டைம் முடியவே இல்லையே, அதுக்குள்ள வந்துட்ட. உன்னை பார்க்கதான். என்ன பார்க்கவா? ம் ஏன் ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியலையா? பார்க்க முடியலன்னு தானே வீட்டுக்கு வந்திருக்கேன். இதை என் வாயால வேற சொல்லணுமா? ராம், கீழே அத்தை மாமா பாட்டிமா எல்லாருமே இருக்காங்க. அதனாலதான் சந்தோஷமா மாடிக்கு வந்தேன். ஏய் ஒன்ன. ராம். ராம் ராம், விடு ராம். ஓய் சிவானி. சொல்லு ராம். எதுக்கு இப்ப நடுங்குற? கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா? ஓய், அப்படி ஒண்ணு கீழே போட்டுற மாட்டேன். ம்ம். ஆ ஆ நான் ஒன்னும் அப்படி விட்டுற மாட்டேன். நீ என்ன கீழே போட்டா நீயும் சேர்ந்து தான் கீழே விழணும். சரிதான். இப்படி வாய் பேசுறவ பயப்படுறியா? அது கொஞ்சம் லைட்டா இருக்கதான் செய்யும். சரி சரி, விடு விடு ராம். ஓய், உன்னை பார்க்க நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். வந்ததும் விரட்டிக்கிட்டே இருக்க. ராம், கீழே எல்லாரும் இருக்க மாத்திர நாம மட்டும் மாடியில இருந்தா தப்பு. வா, அவங்க கூட போய் உட்காந்துருக்கலாம். சரிதான். அவங்க கூட உட்காந்துருக்க நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? ராம், என்ன சொல்லு. நீ எப்பவும் என்ன பேச விடாத, ஏதாவது சொல்லிரு. சரி, இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போலாமா? எங்க போலாம்? சொல்லு. ஹோட்டல் போலாமா? ஹோட்டலா? வேண்டாமா? ம்ஹும். வேற பார்க் போலாமா? பார்க்குனா ஓகே, அபிக்குட்டி நல்லா விளையாடுவா. சரி ஓகே. ஓய், உனக்கு பிடிச்சத சொல்லு. பாப்பாக்கு பிடிச்சத டெய்லி செய்யறோம்ல. ராம், பாப்பாக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடியே பொண்டாட்டி, ராம். உனக்குன்னு ஆசை இருக்கும்ல, அத சொல்லு. அபிக்குட்டி நம்ம குழந்தை, எப்பவுமே அவளை நல்லா பாத்துக்குவோம், 2 பேரும் சேர்ந்து. ஆனா உன்னை நான் மட்டும்தான் பாத்துக்கணும், புரியுதா? சொல்லு, எங்க போலாம்? பைக்ல ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? அதான் எங்க? எங்கன்னு ஒரு 1/2 hour 1 hour ஜாலியா லாங்கா ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவோம். இந்த ஆசை இன்னும் உன்னை விட்டு போகலையா? எப்பவுமே போகாது. சரி ஓகே, கிளம்பு போலாம். இப்பவே வா. வேற எப்போ? இப்பதானே வீட்டுக்கு வந்த. ஓஹோ, நான் ஒரு மடையன். இப்படி ஒரு டைம் கிடைச்சும் ரொமான்ஸ் பண்ணாம வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன் பாரு. என்னது? இறக்கி விடு, கீழே இறக்கி விடு. ஏய், விழுந்துருவ. அதெல்லாம் விழ மாட்டோம். ஏய் விடு ராம். இங்க பாரு, விட்டு விடுனா அட்டி வாங்குவ. அடிப்பியா? ஆமா, இன்னைக்குதான் இப்பதான் ஒரு 10 நிமிஷம் தனியா உன் கூட நிக்க கூட முடியுது. இதையும் விட்டுட்டு எப்ப பாரு விடு விடுன்னு ரொம்ப பண்றமா, அப்புறம் நான் சண்டை போட வேண்டியிருக்கோம். ஓ, நான் அப்பனா எங்க அண்ணன்ட்ட சொல்ல வேண்டியிருக்கோம். என்னன்னு? நீ நீ என்ன அடிக்கிற வயிற என்ன வேணாலும் சொல்லுவேன். சொல்லு சொல்லு, உங்க அண்ணனுங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்துறேன். பயம் விட்டு போச்சா? ஆமா, பெரிய பொல்லாத பயம். சரி சரி, இரு இரு, என் குழந்தைன்ட்ட சொல்றேன். யாருமா? என் குழந்தை லட்சுமண். ராம், உனக்கு தெரியுமா லட்சுமண் என்ன சொல்லிருக்காங்கன்னு? என்ன சொன்னா? நீ ஏதாவது தொந்தரவு பண்ண, என்ன கஷ்டப்படுத்தினேனா லட்சுமண் கிட்ட சொல்லவா. சொன்னா அவன் என்ன பண்ணுவானா? உன்னை தூக்கி உள்ள போட்டுருவானா? சரிதான் சரிதான். எப்படி? உன்னை தொந்தரவு பண்ணா அவன் என்ன தூக்கி உள்ள போட்டுருவான். அப்பனா அவன் என்ன டெய்லி தூக்கி உள்ள போடணும். ஏய் ராம். நீ டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும்.
ரொம்ப இன்னும் சேட்டை கூடி போச்சு பா. பேவா? ஆமாண்டா பேதான். பிச்சு போடுவேன், இனி என் பக்கத்துல வராத. சரி சரி, சாரி சாரி. இந்த மழையை எப்ப சொன்னா இதெல்லாம்? காலையில 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், அப்பதான் சொன்னான். அவன் சொன்னானு நீ என்கிட்ட? நல்ல பிள்ளைதான். ராம் அப்பெல்லாம் இல்ல, என் சப்போர்ட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஓஹோ, இங்க பாரு, உன் சப்போர்ட்டுக்காது இங்க வீட்ல உள்ள ஆள் தான். என் சப்போர்ட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இப்போ இப்போ ஊன்னு சொன்னா அவ்வளவு பேரும் உன்னை திட்டுவாங்க. திட்டுவாங்களா? ஆமா, சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு, சொல்லவா? சொல்லிக்கோ, வேணாலும் பாரு, யாரும் என்ன திட்ட மாட்டாங்க. தைரியம்? ஆமா ராம், நான் சிவானி மட்டும் இல்ல, ராம் சிவானி. அதனால என்னை யாரும் திட்ட மாட்டாங்க. ம். சரி வா, பைக்ல ரவுண்டு போலாம். ஓய், நீ தானே சொன்ன அந்ததும் கூட்டு போவியான்னு. அதனால இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். என்ன இப்படியே இன்னும் கொஞ்ச நேரமா? பேச வேண்டாமா? ஆஹா. சரி, ஓகே. ஏய் ஒண்ணு. அது வந்து சிவானி. அபிக்குட்டி. ஏய், என்ன? கூப்பிடவா? அடி பாவி. சொல்லு சொல்லு, கூப்பிடவா? இரு இரு, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீ எப்ப கவனிச்சாலும் இப்படிதான் கூப்பிடுவேன். கூப்பிடவா? சேட்டை கூடி போச்சுடி, சேட்டை ரொம்ப கூடி போச்சு. அது உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன்ல, அப்படித்தான். சரிதான் சரிதான். ராம். சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராம். நிஜமா? ரொம்ப ரொம்ப. உன்னை விட எனக்கு அத்தை மாமா கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அத்தையெல்லாம் என்னை எப்படி கவனிச்சுக்கிறாங்க தெரியுமா? ராம், என்னை வாடா போடன்னு தான் கூப்பிடுறாங்க. என் மேல அவ்வளோ பாசம். ஐய, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு 2 பசங்க தானே, நானும் லட்சுமணன் தானே. எங்க கிட்ட டே டேன்னு கூப்பிட்டு உன்கிட்டயும் அதே வந்திருக்கோம். ராம். சும்மா சொன்னேமா. அம்மா உண்மையிலே ரொம்ப பாசக்காரங்க. என்னை இவ்வளவு நாள் பார்க்காம இருந்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? சொன்னாங்க ராம். அவங்க பேச்சுலேயும் அவங்களோட வழி தெரிஞ்சது. ஆனா அதுவும் ஒரு வகை பாசம் தானே. நீ நல்லா இருக்கணும் தானே ஆசைப்பட்டிருக்காங்க, அதனால தானே கோபப்பட்டிருக்காங்க. ஆமாண்டி, இவ்வளவு நாள் நான் தனியா இருந்ததுக்கு நீயும் நியாயப்படுத்து. ஏய், அதான் நான் உன் கூட வந்திருக்கேன்ல. உண்மைதான். இந்நேரம் நான் எங்க அப்பா அம்மா கூட இருந்திருந்தா கூட நீ எனக்கு கிடைச்சிருப்பியான்னு தெரியல. அவங்க என்ன தனியா பத்து விட்டதுக்கு ஒரே ஒரு புண்ணியனா அது நீ கிடைச்சதான். அது வரைக்கும் நான் ஹாப்பி தான். சரி சரி, ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க? கட்டல்ல உட்காருங்க. என்னம்மா? ராம், நீ இப்படியே பேசி பேசிதான் எனக்கு நீங்க நாங்கன்னு வரவே மாட்டேங்குது. சரி சரி, சொல்லு சொல்லு. ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க? கட்டில உட்காருங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மையளந்த கண்ணும் என் கையளந்த பெண்ணும் மின்சாரம் பாய்ச்சுமா. கல்லிருக்கும் கிண்ணம் என்னுள் இருக்கும் வண்ணம் உன் பார்வை பார்க்குமா. இன்பங்கள் என்னென்று சொல்ல வார்த்தை இல்லையே. இன்றைக்கும் என்றைக்கும் இனி பிரிவில்லையே. சொல்ல அட்டி வாங்குவேன். ராம், காலையில லட்சுமண் சொன்னாங்க. என்னம்மா? இன்னைக்குதான் சந்தோஷோட கேஸா. அவனுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கும். என்னையோட தூக்கி உள்ள போட்டலான்னு சொன்னாங்க. ஆமாமா, சொன்னானா? என்கிட்டயும் சொன்னான். இன்னைக்கு ஏதோ அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பார்க்க வரதா சொல்லிருக்காங்களாம். அவன் பேசுறத பொறுத்து அளவுக்கு மீறி அதே திமிர்ல பேசினானா அவனுக்கு அப்படியே தண்டனை வாங்கி கொடுக்கறதான். இல்ல கொஞ்ச நாளும் திருந்துற மாதிரி இருந்தானா அதுக்கு தக்கன பாத்துக்கிறேன்னு சொன்னான். ஓ அப்படியா? ம். சரி ராம், இதெல்லாம் லட்சுமண் கிட்டே விட்டுருங்க. ஏன்னா அவனை பத்தி முழுசா விசாரிச்சு வச்சிருக்காங்கல்ல. என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். ஆனா ராம், இனி நம்ம கிட்டே வரக்கூடாது. நாம தான் அவனை பார்க்கவே கூடாது. இனி எங்க அவன் நம்மள பார்க்க? நாம தான் அவனை பார்க்கணும்னு நினைச்சா ஜெயிலுக்கு போனோம். சீ, நாம இதுக்கு அவனை போய் பார்க்கணும்? எவ்வளவுலாம் பேசினான், என்னெல்லாம் பண்ணா. கிடக்கட்டும். சரி சரி சரி, போதும். அவனை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவனை இந்நேரம் என் தம்பி கவனிச்சுக்கிட்டு இருப்பான். நாம வா, வெளியே கிளம்பலாம். சரி ராம். என்னடா சந்தோஷ், சந்தோஷத்தை இழந்து நிக்கிற போல. டேய் டேய் டேய், ஓவர் ஆடாதடா. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. தூக்கி லாக்அப்ல போட்டா நீ என்ன பெரிய கெத்தா? இன்னைக்கேவும் நான் வெளியே வந்து காமிக்கிறேன் பாரு. டேய், உன்னை லாக்அப்ல போட்டு 1 வாரம் ஆச்சு. இப்போ வரைக்கும் வெளியே வராத நீ. இன்னைக்கு வந்துருவியா? இன்னைக்கு தான்டா நிரந்தரமா உள்ள போற. முடியாதுடா, முடியவே முடியாது. அப்படியெல்லாம் நான் ஜெயிலுக்குள்ள போயிட மாட்டேன். ஆனாலும் திமிர் குறையிலையடா. ஐயே, இப்படி இருந்தா எப்படா பொழப்ப?
டேய் டேய் அடிங்க வாய மூடு கொலகார பையனி என்ன டேய் டேங்கிறியா அடிச்சு தோலை உரிச்சிருவேன் பாத்துக்கோ. ஏய் நீ போலீஸ்காரனா அடிச்சிருவியா? டேய் வாய மூடிட்டுறா அடிக்க கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்துல உட்காந்துருக்கேன். நீயா உரண்டை இழுத்து அடிக்க வா வான்னு என்ன கூப்பிடாத. அப்புறம் வந்து தோலை உரிச்சிருவேன் பாத்துக்கோ. சீ சரி என்ன இன்னும் அதுக்கெல்லாம் வரலையா? எதுக? அதான் என்ன பெத்ததுக என்ன பார்க்க வாரேன்னு சொல்லிச்சுக்கலாமே. காலையிலே அந்த கான்ஸ்டபிள் சொன்னா. ஓய் மரியாதை சொன்னாங்க. டேய் டேய் அட்டிங்க இன்னும் டேயா? என்னென்ன வாங்கணுமா? பாத்துடா. இங்க பாரு உன்கிட்ட நான் தேவையில்லாததெல்லாம் பேசல. அதுக்கு வருமா வராதா அதை மட்டும் சொல்லு. மரியாதையா கேடு சொல்றேன். ஆ ஆ. ச்சே இதுக்கு ரெண்டும் வந்தா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டாது ஜெயிலுக்கு போலான்னு நினைச்சேன். இதுக்கு வருமா வராதுகளான்னு தெரியலையே. தெரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு மரியாதை வேறையாம். ஆஹா அதுகளை பார்த்து பேசாம ஜெயிலுக்குள்ள போக கூடாது. நம்ம ஆத்திரத்துக்காவது நாளை திட்டிட்டு போனோம். என்னடா எப்படி கூப்பிடுறதுன்னு ட்ரைனிங் எடுக்கிறியா? ஏய் 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 மரியாதை. ச்சே, எல்லாம் என் நேரம் எல்லாம் என் பெத்ததுக்கு செஞ்ச சதி. எத்தனை வக்கீல்கிட்ட பேசினேன் எவனாவது ஒருத்தன் வந்திருக்கானா? படுப்பாவீங்க இவன் பேர் கேட்டாலே எல்லாம் ஓடுதுக. என்ன நமக்கு வந்து வாச்சானோ? அண்ணே தம்பி வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இவனை கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஜெயில தள்ளுறதான். எல்லாம் ரெடியானே? ரெடி தம்பி. ஓகே ஒரு 5 நிமிஷம்னே நான் சொல்றேன். சரி தம்பி. இன்னும் 5 நிமிஷமா? அப்படி எனக்கு பெத்ததுக்கு வந்து பாக்காதுகளா? ஐயோ இப்போ என்ன வேற வழி இல்ல கூப்பிட்டு தொலைய வேண்டிதான். டேய் சி சார் கூப்பிடுறா அவனை கூப்பிடு. சார் கேக்கல சார் சத்தமா சார் சொல்லுடா. என்ன பெத்ததுக எப்ப வரும்? எப்ப வருமா? பாவம் யார்கிட்ட கேக்குறானோ. கேட்டுட்டு போட்டோம். ஏய் ஏய் ச்சே. ஐயோ கூப்பிட்டு தொலைவான். சார் என்ன பெத்ததுக எப்ப வருவாங்க சார்? அண்ணே சொல்லு தம்பி. எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. உங்களுக்கும் டீ வேணுமா? 2 சொல்லிடுறேன் தம்பி. சரிண்ணா கொண்டு வர சொல்லுங்க. டீ குடிடா குடி. அதுல விஷத்தை கலக்கி கொடுக்க சொல்றேன். அண்ணே விஷத்தை நல்லா கலக்க சொல்லுங்க. என்ன தம்பி? ஐயோ சுகரை நல்லா கலக்க சொல்லுங்க. இவனை மனசுக்குள்ள கூட நினைக்க முடியல. சரி மணியாகுதே கூட்டிட்டு போய் தொலைஞ்சிருவானே. வேற வழியே இல்ல. சார் லட்சுமண் சார். கூப்பிடுறா. ஹலோ லட்சுமண் சார். ஹலோ யார் பேசுறது? ஏய் டேய் சார் லட்சுமண் சார் எங்க அப்பா அம்மா எப்ப சார் வருவாங்க? என்ன சந்தோஷ் கூப்பிட்டியா? ஆமா சார் கூப்பிடதான் செஞ்சேன். எங்க அப்பா அம்மா எப்ப சார் வருவாங்க? வந்துட்டாங்க லட்சுமண். நீ இந்த வார்த்தையை சொல்றதுக்காக தான் வெயிட்டிங். உள்ள வர சொல்லவா? வந்துட்டாங்களா? டேய் ஐயோ அண்ணே அவங்கள திரும்ப போக சொல்லிருங்க. ஏய் 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 ஐயோ சார் சாரி சார் சாரி. எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்கணும். வர சொல்லுங்க சார். அது அண்ணே வர சொல்லுங்க. சரி தம்பி. சந்தோஷ் எப்படியா இருக்க? வா உன்னதான் பார்க்கணும் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கேன் நான் கேக்குற? சந்தோஷ் வாய மூடு. நீ எல்லாம் ஒரு தாயா? சொல்லு தாயா. சந்தோஷ் நிறுத்து. பேசாத நீ எல்லாம் பேசாத. நீ என்னையா எந்த தப்பும் பண்ணலையா? இதோ இந்த பைத்தியத்துக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிதானயா பிரச்சனை இழுத்த. அதெல்லாம் கரெக்ட். நான் பண்ணது மட்டும் தப்பா? டேய் அதுக்குரிய தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன்டா. அப்பனா எனக்குரிய தண்டனையை நீ அனுபவின்னு சொல்ற? சந்தோஷ் கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கோ. என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். நான் உணராம ஆடுறேங்கிறியா? இது திருந்தாத கேஸ். ஐயா சந்தோஷ் புரிஞ்சுக்கோயா. உன் கோபத்தை குறை. நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கோ. ஏதோ புத்தி கெட்டுத்தனமா பண்ணிட்டேன். இனி இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லியா? நீ கொலை பண்ணது கூட 17 வயசுதான். அப்படிங்கும் போது ஏதாவது அறியாத வயசு அப்படி இப்படின்னு சொல்லி தண்டனையும் குறைச்சிருவாங்க. திரு சக்தி எல்லாம் சொன்னாங்கய்யா. நீ திருந்தி நல்லவனா இருக்கிறேனா தண்டனையை குறைக்க சொல்லுவோன்னு. அவங்கிட்ட போய் பிச்சை கேட்டு வந்தியா? சந்தோஷ் நிறுத்தமா. இல்லாத பொல்லாத சேட்டையெல்லாம் நீங்களும் என் கூட சேர்ந்து செஞ்சுட்டு நீங்களா திருந்திட்டீங்க நல்லவங்க. நான் திருந்த கட்டி கேட்டவனா? டேய் கிறுக்கு அதான்டா உண்மை. ஏய் ஓய் என்ன? சரி இங்க பாருமா. நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சதேமோ உன்கிட்ட இத சொல்லத்தான். நல்லா கேட்டுக்கோ. நான் இல்லாம அந்த வீட்டுல 3 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்கம்மா. இருக்க மாட்டேன் லட்சுமி. டேய் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இருக்கவும் விட மாட்டேன். ஜெயில இருந்து வெளியே வந்ததும் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். அப்புறம் அந்த சிவானி அவளையும் சும்மா விட மாட்டேன்.
டேய் ஏன்டா பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ திரும்பி வர மத்தில வயசாயிரும்டா. கம்பு தான் நடந்து வருவ. நீ வந்து எல்லாத்தையும் பழி வாங்க போறியா? ஏன்டா ஆசைப்படு, பேராசைப்படாத. ஏய் ஏய் என்ன? சந்தோஷ், நீ விரக்தியில பேசுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா கொஞ்சம் தனியா உட்காந்து யோசித்து பாரு. ஏய், இனி நான் இருக்கிறது போற தனியாதான். இல்ல எங்க தனியா உட்காரவா? டேய், நான் சொல்றத முத கேளுடா. கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். இங்க பார், இந்த பைத்தியத்துக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க. நான் இப்ப சொல்றேன் கேளு. அவன் தனி மரமா தான் இருப்பான். அவனுக்கு எந்த பொண்ணும் அமையாது, யாரும் கட்டிக்கவும் மாட்டாங்க. காலம் பூரா நீயும் உன் புருஷனும் கோயில் கோயிலா சுத்தி சுத்தி என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதான்னு நினைச்சு நொந்து போய் தான் சாவ. டேய், அம்மா நிறுத்துடா. இந்நேரம் நீ வெளியே மட்டும் இருந்த செவளு பிஞ்சிருக்கோம். நீ பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுமையா இருந்து நான் சரி சரின்னு சொன்னேன் பாத்தியா? அதனாலதான்டா இப்படி பேசுற. என்னென்ன நீ இல்லாம நாங்க 3 பேரும் கஷ்டப்படுவோமா? என்னதான் இருந்தாலும் பிள்ளையாச்சே. உன்னையும் பேசி மனச மாத்தி தண்டனைய குறைச்சு வாங்கி உன்னையும் கைக்குள்ள வச்சு பாத்துக்குவோன்னு நினைச்சேன். ஆனா உன் ஆட்டத்துக்கு வெளியே இருந்தா சரி வராதுடா. கடை உள்ளேயே கடை. தம்பி, இவன் பண்ண சேட்டை மட்டும் இல்ல, வேற ஏதாவது பெண்டிங்ல கேஸ் இருந்தா எல்லாத்தையும் தூக்கி இவன் தலையில போடுங்க. ஐயே தாயே, நிஜமாதான் தம்பி சொல்றேன். எல்லாத்தையும் இவன் தலையில போட்டு இவன் வெளியவே வர முடியாத அளவுக்கு ஆக்குங்க. ஏன்னா இவன் திருந்த மாட்டான். பெத்தவன் நான் சொல்றேன், திருந்தவே மாட்டான். உள்ள தூக்கி போட்டு களிய கொடுங்க. வயிறு காய காய அறிவு வரும். நீங்க சொல்லிட்டீங்களா, செஞ்சிருவோமா? ஏ தாயே, நிறுத்துடா. என்ன சொன்ன? உன் அண்ணனுக்கு கல்யாணம் முடியாதா? நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் 3 மாசத்துல நல்ல பொண்ணா பார்த்து என் மகனுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி ஜெயில்ல உன்னை வந்து பார்க்க சொல்றேன்டா. எல்லாத்தையும் பாரு, உட்காந்து அழுகு கதறு. அப்பயாவது உன் புத்தி நல்ல புத்தியா மாறுதான்னு பாக்குறேன். என்னங்க, வாங்க போலாம். லட்சுமி, இவ்வளவு பொறுமையா நம்ம பேசியும் அதை புரிஞ்சுக்காத இவன். இல்லங்க, இவன் எல்லாம் வெளியே வந்தா நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான், யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். மிருகத்தை ஜெயில் அடைக்கிறதா நல்லது. என்னைக்கு திருந்தி வருந்தி வாரானோ அப்ப பாப்போம். டேய் கேட்டுக்கோ, இன்னைக்குதான் நான் உன்னை பார்க்க வர கடைசி நாள். நீ உனக்கா நான் பெத்தவ, நான் அம்மாங்கிற எண்ணம் இருந்து பார்க்கணும்னு நினைச்சேனா என்னை தேடி வா. இல்லனா இங்கே கடந்து சாவு. ஏய் ஏய், என்னங்க, கிளம்புங்க. சரவணா, வா போலாம். சரிம்மா. டேய் சரியா? பைத்தியம், நீ பைத்தியமா இருக்க மாத்திரம் உன்னை எப்படி பாத்துக்கிட்டேன் தெரியுமாடா? பைத்தியமாக்கி பார்த்ததே நீதானடா. தம்பிங்கிற எண்ணத்துல உன்கிட்ட 4 வார்த்தை நல்லதா பேசலாம் தாண்டா வந்தேன். பெத்தவங்கிற மரியாதை இல்லாம பேசுற. அம்மா சொன்னதுதான் சரி. உள்ளேயே கடை. மத்தவங்க கத்து கொடுக்காத பாடத்தை அனுபவம் கத்து கொடுக்கும். கத்துட்டு வா. மா வாங்கம்மா. அப்பா போலாம். சரியா? தம்பி, கொஞ்ச நாள் மனச மாத்தி பேசலான்னு பார்த்தேன். இல்ல தம்பி, எனக்கே தெரியாம சைக்கோவா வளர்ந்திருக்கான். அவன் எப்படி இருக்கானா அதுல எனக்கும் பங்கு உண்டு. அந்த பாவத்தை கோயில் கோயிலா போய் கழுவிக்கிறேன். இவனுக்கு என்ன தண்டனையும் பாரு. ஆனா என்னைக்காவது வருந்தி திருந்தனானா அன்னைக்கு நீ மனசு வச்சு. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்க. சரியா? ஏய் ஏய் நில்லுங்கடா. டேய் தகப்பா, டேய் நீயும் ஒண்ணும் பேசாம போற. தாயும் சரியில்லை, தகப்பனும் சரியில்லை, எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு போதுக. நீ பேசின பேச்சுக்கு கொல்லாம விட்டுட்டு போனாங்களேன்னு பாரு. டேய் டேய். அது போய மூடிக்கிட்டு இரு. ஏதோ நீ பேச்சு குறைப்ப, கோர்ட்ல கொஞ்சம் பார்த்து பேசுவான்னு நினைச்சேன். அவ்வளவுதான்டா. இன்னையோட உன் சீன் முடிஞ்சது. ஓகே? நான் அவ்வளவுதானா? அவ்வளவுதான்டா. இனி அடங்கி போய் உட்காரு.